மயிலாடுதுறை மாவட்டத்தில் மஞ்சள் நோய் தாக்குதலால் உளுந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மாடுகளை கொண்டு மேய்ச்சலுக்கு விடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பா அறுவடை பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நல்லத்துக்குடி கிராமத்தில் விவசாயிகள் உளுந்து உள்ளிட்ட பயிர் வகைகளை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் மஞ்சள் நோய் தாக்குதலால் உளுந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மகசூல் முற்றிலுமாக குறையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து மாடுகளை கொண்டு மேய்ச்சலுக்கு விடும் அவல நிலை உருவாகியுள்ளது. இதனையடுத்து வேளாண் துறையினர் நேரில் பார்வையிட்டு நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருத்த நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. இதுலேருந்து நாங்கள் மீள முடியாது போயிருக்கு. ஏற்கனவே 18-19 ஜனவரி 18-19 பெஞ்ச மழையில் அறுவடையும் பாதிச்சிருச்சு. உளுந்து பயிரும் இப்போ மஞ்சள் நோய் ரொம்ப மோசமாக எங்களுக்கு தாக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மாடுகளை கொண்டு இது கட்டி இந்த மாதிரி மேய்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கை கட்டினது வாய் கட்டல. இது மாதிரி போயிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தலையில் துணி முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. அரசாங்கம் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்கணும். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் இலவச கழிப்பறைக்கு கட்டணம் வசூலித்த ஒப்பந்த பணியாளர்கள் 2 பணி நீக்கம் செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகளின் வசதிக்காக அரசு மருத்துவமனை வளாகத்தில் கட்டணம் இல்லா கழிப்பறை அமைந்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர்களாக பணிபுரியும் ஏகவல்லி, சகாயமேரி ஆகியோர் கழிவறைக்கு வரும் பெண்களிடம் 5 முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் வசூலித்ததாக புகார் எழுந்தது. அதன் பேரில் 2வரையும் பணி நீக்கம் செய்து மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே குடிநீர் கேட்டு அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். குளத்தூர் கிராமத்திற்கு முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ரெண்டாடியில் இருந்து லால்பேட்டை வரை செல்லும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஊராட்சி மன்ற தலைவர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நடைப்பயிற்சியின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஒத்தகுதிரையில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவியர், மருத்துவர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரட்டூர், தாசம்பாளையம், போலவக்காளிப்பாளையம் வழியாக 7 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற வாக்கத்தானில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் பதக்கமும் வழங்கப்பட்டது. பலத்த காற்று காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து 1000க்கும் மேற்பட்ட படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் மீனவர்கள் 2 நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வேம்பார் முதல் பெரிய தாழை வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் தொழிற்சாலை நுழைவாயில் முன்பு ஒப்பந்த பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சிப்புதூரில் இயங்கும் தனியார் டயர் தொழிற்சாலையில் ஒப்பந்த அடிப்படையில் 3000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 20 ஆண்டுகளாக பணியாற்றியும் ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குழந்தைகள், குடும்பத்தினருடன் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் கடந்த 2ஆம் தேதி பங்குனி உத்தர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று நடைபெற்றது. விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டு சென்றனர். சில்லறை காசுகள், தானியங்கள், காய்கறிகளை தேர் மீது வீசி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு அருகே காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி சுமந்து வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடமலைக்குண்டு கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெண்கள் கும்மியடித்து முளைப்பாரி சுமந்து வந்ததும் கோவில் முன்பு பொங்கல் வைத்தும் இளைஞர்கள் தேவராட்டம் ஆடியபடி வந்தும் அம்மனை தரிசித்தனர். பங்குனி உத்திரம் மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. கன்னியாகுமரி மட்டுமின்றி ஹோசூர், மதுரை, உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தோவாளை மலர் சந்தைக்கு பல்வேறு வகையான பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. இந்த நிலையில் பங்குனி உத்திரம் மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ பிச்சிப்பூ 2000 ரூபாய்க்கும் மல்லிப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கிரந்தி, அரளிப்பூ, சம்மங்கி உள்ளிட்ட பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு பண்ணாரியம்மன் கோவில் உண்டியலில் பக்தர்கள் 1 கோடி ரூபாய் ரொக்கம் காணிக்கை செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அருகே பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதி நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று குண்டம் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் இருந்து உண்டியல் எனும் பணி நடைபெற்றது. அதில் 1,02,54,000 ரூபாய் ரொக்கமும் 217 கிராம் தங்கமும் 839 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 1,06,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 14 நாட்களில் கோவில் உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எனும் பணி நடைபெற்றது. இதில் 1,06,78,000 ரூபாய் ரொக்கமும் 1 கிலோ 290 கிராம் தங்கமும் 3 கிலோ 960 கிராம் வெள்ளியும் 165 வெளிநாட்டு நோட்டுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த குன்றத்தூரில் 22 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் அங்கு நின்று கொண்டிருந்த வடமாநில இளைஞரை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவரிடம் இருந்த 22 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது ஒடிசாவை சேர்ந்த சில்லூர் சின்சானி கனரக வாகனங்களில் கிளீனர் போல் நடித்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே போலி காவல்துறை பத்திரிகையாளர் அடையாள அட்டைகளை கொண்டு குட்கா விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். சோலூர் ஊராட்சியில் உள்ள மளிகை கடையில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. அதன் பேரில் தீவிர சோதனையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் இருந்து 1 கிலோ 100 கிராம் எடை கொண்ட குட்காவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் போலி காவல்துறை மற்றும் பத்திரிகையாளர் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி அவர் குட்கா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து விஜயகுமாரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் காரை முந்தி செல்ல முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து காம்பவுண்ட் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் ஊர்காவலன் என்பவர் ஓட்டி சென்றார். ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் அருகே முன்னால் சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ராஜா என்பவரின் வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் மலை கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை பழங்குடியின மக்கள் சத்தம் எழுப்பி
வனப்பகுதிக்குள் விரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. வனப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் புகும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் சாடிவயல் பகுதியில் உள்ள பழங்குடியினர் கிராமத்திற்குள் நுழைய முயன்ற ஒற்றை காட்டு யானையை கிராம மக்கள் கூச்சலிட்டும் சத்தம் எழுப்பியும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானை நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதிக்குள் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட குழு கூட்டத்தில் அரசு அலுவலர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது வணிக நிறுவனங்களில் வரும் மே 15ஆம் தேதிக்குள் 100% தமிழில் பெயர் பலகை அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்தார். மீறினால் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளி காவலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது மனைவி மற்றும் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரிமாபாத்தை சேர்ந்த தனியார் பள்ளி காவலாளியான முகமது இர்ஃபான் கடந்த 7ஆம் தேதி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இர்ஃபானின் மனைவி ஆஜிராவிற்கும் அவரது தங்கை கணவர் ரஃபீக் பாஷாவுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்துள்ளது. இதனை முகமது இர்ஃபான் கண்டித்ததால் ஆஜிரா வெளிநாட்டிற்கு வேலை சென்றார். 2 ஆண்டுகளுக்கு பின் அவர் ஊர் திரும்பிய நிலையில் உறவுக்கு இடையூறாக இருந்ததால் முகமது இர்ஃபானை ரஃபீக் பாஷா கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பெங்களூரில் தலைமறைவாக இருந்த ரஃபீக் பாஷாவையும் ஆஜிராவையும் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் மருதமலையில் மடத்தில் இருந்து வெள்ளி வேலை திருடிய சாமியாரை போலீசார் கைது செய்தனர். மருதமலை கோவிலில் கடந்த வாரம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் கூட்டத்தினை பயன்படுத்தி சாமியார் வேடத்தில் வந்த மர்ம நபர் கோவில் அடிவாரத்தில் உள்ள மடத்தில் இருந்து வெள்ளி வேலை திருடி சென்றார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் வெங்கடேஷ் சர்மா என்ற சாமியாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தர்பூசணி பரோட்டா விற்பனை செய்யப்படுவதாக மதுரையில் உள்ள பிரபல உணவகம் சார்பில் வெளியிடப்பட்ட விளம்பரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் இயங்கி வரும் பிரபல உணவகம் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது விளம்பரங்கள் வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது கோடை வெயிலை சமாளிக்க குழு தர்பூசணி பரோட்டா விற்பனை செய்யப்படுவதாக கூறி வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களை சோதனை எலி போல பயன்படுத்தும் இது போன்ற உணவகங்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 20க்கும் மேற்பட்டோரை திருநாய்கள் விரட்டி கிடைத்ததால் பரபரப்பு நிலவியது. எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட தாவாந்தெருவில் இரவு சுற்றித் திரிந்த திருநாய்கள் பொதுமக்களை விரட்டி கிடைத்தது. தகவலிருந்து வந்த எடப்பாடி நகராட்சி அலுவலர்கள் 2 திருநாய்களை பிடித்து குப்பை கிடங்கில் அடைத்து வைத்தனர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பொது சுகாதாரத்துறை சார்பில் தாவாந்தெரு பகுதியில் முகாமிட்டு பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். வரகூர் பகுதியைச் சேர்ந்த மோகன் தனது 6 வயது மகன் நிரோஷன் மற்றும் 3 வயது மகள் சியாசனியுடன் காரைக்கால் செல்லும் சாலையில் உள்ள கடைக்கு மிளகாய் இறக்கச் சென்றுள்ளார். அப்போது கரூரிலிருந்து ஜல்லிக்கற்கள் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலிருந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் எம்பி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் நல்வாய்ப்பாக அவரது தாயார் உயிர் தப்பினார். நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரான கோமாதேகாவைச் சேர்ந்த மாதேஸ்வரனின் தாயார் வரதம்மாள் சொந்த ஊரான பட்டணத்தில் வசித்து வருகிறார். நேற்றிரவு திடீரென வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அவர் கூச்சலிட்டபடியே வெளியே ஓடி வந்துள்ளார். இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு ஊழியர்கள் நெருப்பை அணைத்தனர். ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் வீட்டிற்குள் இருந்த ஏசி, மெத்தைகள், டேபிள், சேர், கப்போர்டு, ரொக்கப்பணம் 70,000 எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. தீ விபத்து குறித்து சேந்தமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புனித வெள்ளியன்று தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் கிறிஸ்தவ மக்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். தமிழக முதல்வர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து அமலோற்ப மாதா மதுவிலக்கு சபை சார்பில் தூத்துக்குடி திரு இருதய ஆலய வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது தேர்தல் வாக்குறுதிப்படி படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். சுதந்திர தினம், குடியரசு தினம், உழைப்பாளர் தினம், மேலும் திருவள்ளுவர் தினம், காந்தி ஜெயந்தி, வள்ளலார் இவர்களுடைய பிறந்த தினம், மகாவீரர் ஜெயந்தி, மிலாடி நபி போன்றவர்களுடைய பிறந்த நாட்களை எல்லாம் கொண்டாடுகின்ற பொழுது மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறந்த நாள், இது ஒரு புனித நாள், இது ஒரு தீர்க்கமான நாள், ஒரு அன்பான நாள். இறைவனுடைய அன்பையும் கருணையும் நாம் எண்ணி பார்க்கின்ற நாளில் மக்கள் எந்தவித தவறுகளும் செய்யக்கூடாது, இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் தங்களை மறந்து மது போதையில் ஈடுபட்டு குழந்தைகளையும் குடும்பங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் தாறுமாறாக நடந்துவிடக்கூடாது, குற்றங்கள் பெருகிவிடக்கூடாது என்று அந்த நாளிலாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கடையை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தாயப்பர் திருப்பகுதியில் நடத்தி வரும் அரிசி கடையில் திங்கட்கிழமை இரவு புகுந்த மர்ம நபர் 6000 ரூபாய் ரொக்கப்பணம், 20 லிட்டர் கடலை எண்ணெய், 10 கிலோ பருப்பு, விலை உயர்ந்த செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். புகாரின் பேரில் நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தற்போது இந்த திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலை விபத்தில் சகோதரர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சிபாலா கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான பிரீத்தம், அவரது தம்பி 17 வயது சிறுவன் பவன் ஆகியோர் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு இன்று காலை தங்களது ஸ்கூட்டி வாகனத்தில் வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது மதகுண்டப்பள்ளி முன்பாக தளி நோக்கி வந்த டெம்போ டிராவலர் வாகனம் பைக் மீது மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்ட சகோதரர்கள் இருவரும் பலத்த காயமடைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து தொடர்பாக தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சொரத்தூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக வீட்டில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். தகவலின் பேரில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் ரமேஷ் என்பவர் தனது வீட்டில் டாஸ்மாக் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து தனியார் டாஸ்மாக் கடை போன்று விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்தனர். மேலும் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 437 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து ரமேஷை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கருமந்துறையில் தரமற்ற முறையில் போடப்பட்ட தார் சாலை கையோடு பெயர்ந்து வரும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய கல்ரையன் மலை, கீழ்நாடு கிராம பஞ்சாயத்து கரியக்கோவில் முதல் அத்திரிப்பட்டி வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்பட்டதால் 2 நாட்களில் சாலை கையோடு பெயர்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ள நிலையில் முறையாக சாலை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் ஆலய பங்குனி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. காவிரி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள சிம்மபுரீஸ்வரர் கோயிலில் கடந்த மாதம் பங்குனி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளிய உற்சவர் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஓம் நம சிவாயா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகை அபீத குச்சராம்பாள் உடன்றை அமரநந்தீஸ்வரர் ஆலய தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோயிலே கடந்த மாதம் 31ஆம் தேதி பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட உற்சவம் அதிவிமரிசையாக இன்று நடைபெற்றது. சிவவாதியங்கள் முழங்க சிறப்பு மலர் அலங்காரத்தில் சுவாமிகள் திருத்தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 4,64,00,000 ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏப்ரல் மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 4,64,95,186 ரூபாய் ரொக்கமும், 1,740 கிராம் தங்கமும், 30,450 கிராம் வெள்ளி, 1,530 வெளிநாட்டு கரன்சிகளும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மகாவீர் ஜெயந்தியொட்டி திருவண்ணாமலை மாநகர் ஐயங்குள தெருவில் அமைந்துள்ள ஜெயினர் கோயிலில் மகாவீரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அப்போது பெண்கள் பாடல் பாடி மகாவீரருக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மகாவீரர் சிலை எழுந்தருளச் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. அப்போது மகாவீரரின் அகிம்சை பற்றியும், புலால் உண்ணக்கூடாது, எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது போன்ற மகாவீரரின் பொன்மொழிகளையும் கூறியவாறு அவர்கள் கடந்து சென்றனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது டாஸ்மாக் பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம், அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர்.